ஆமி ஆமி வந்து சொல்லி கூட்டமே சொன்னதுங்க பஸ் அங்கே பஸ் அங்கே இருந்து அவங்களோட பஸ் என்ன கூட்டம் மட்டும் கூட சொன்ன ஜெனிவா கூட்டம் அப்படி ஒண்ணுமே சொல்லல அப்படி கூட்டம் ஒன்றுக்கு போகணும் மீட்டிங் அப்படி ஊர்வலமா போறோம்னு சொல்லலையா எங்க இருந்து எங்கன்னு சொன்னது யாழ்ப்பாணம் உங்களுக்கு என்ன காரணம் தெரியாதான் வந்தீங்க என்னத்துக்காக வேண்டி கூட்டம் தெரியாம வந்தீங்களா அப்ப இது சம்பந்தம் ஏதாவது உங்களுக்கு உதவி ஏதாவது வழங்கப்படும் அப்படின்னு சொன்ன எவ்வாறு ஆகுது அதுன்னு சொல்லுங்க சரி பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுப்போம் கொள்ளுவோம் நீங்க எங்களை ஆக்க சொல்லாங்க வந்தோம் நீங்க எந்த இடத்துல இந்த வியாபாரம் நாங்க பட்டுக்கோட்டை காலையில எத்தனைக்கு உங்களை ஏத்தினாங்க காலையில 6 மணிக்கு வரை வந்தாங்க என்ன உங்களுக்கு சொன்னவே பிள்ளைகளுக்கு வேகன்சி தருவோம் கொள்வோம் உங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி தருவோம் வீடுகளுக்கு உதவி செய்வோம் சொன்னார்கள் யாரு உங்களுக்கு சொன்னாங்க செய்யாது நான் சொன்னாங்க இல்ல சேர்ந்து வந்தா கூட சேர்ந்து வந்தோம் எங்க இருந்து வந்தீங்க தெற்கத்தில இருந்தா வந்தாங்க உங்களுக்கு இந்த அறிவித்தல யாரு உங்களுக்கு தந்தது என்ன கூட்டம் மட்டும் சொன்னதையா என்னது எது சம்பந்தமான கூட்டம் ஒன்றும் தெரியாதா என்ன கூட்டம் எங்க நடக்கும்னு சொன்னதையா ஏற்பாடு சொன்னவே உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் மட்டும் தெரிஞ்சிருந்தா என்ன செய்திருப்பீங்க சரி உங்களுக்கு என்னண்டே தெரியாதானே நாங்க வந்தோம் எது உதவிகள் இருக்குன்னு சொன்னதையா நீங்க எங்க இருந்து உங்களுக்கு எப்ப இந்த அறிவித்தல் கிடைச்சு யாரு உங்களுக்கு இந்த அறிவித்தல் விளங்கல ஆமி தானே அப்ப என்ன தரலாமன்னு சொல்லி வீட்டு பிரச்சனைக்கு நாங்க தான் வந்தோம் அப்படி தரலாம் மீட்டிங் அப்படி ஒன்னும் சொல்லலையா கூட்டம் காலமே 6 மணிக்கு அறிவிச்சவ நான் ஹிந்தி போனேன் லேட்டா போனேன் திரும்பி ஆமை கேம்புக்கு வந்தேன் அதை விட்டுட்டு வந்துட்டேன் நான் இப்ப பஸ்ல காசு கொடுத்து கூட்டத்துக்கு வந்தேன் கூட்டம் மட்டும் வந்தீங்க கூட்டம் வந்து காசு கொடுத்து வந்தேன் என்னண்டு உங்களுக்கு கூட்டத்துக்கு என்ன தாரன்னு சொன்னது அதே வீட்டுக்கு பதிய வர சொல்லி சொன்னேன் வீட்டுக்கு பதிய வர மகன் காலையில அது மிதிவடியில 2 காலும் இல்ல வீட்டை இருக்கிறார் மொட்டையா போச்சு அவரைத்தான் பதிகிறதுக்கு வந்தான் அவருங்க அவன் வீட்டை இருக்கிறார் நீங்க பதிகிறேன்டா போல அவசரமா நான் விட்டுட்டு வந்தா போலையும் பஸ்ல காசை கொடுத்து வந்திருக்கு 35 ரூபா கொடுத்து வந்து அப்ப உங்களுக்கு தெரியாது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் உங்களுக்கு தெரியாது வீட்டுக்கு பதிய வாங்கன்னு சொல்லிதான் கூட்டி வந்தேன் அம்மிக்காராக்கு சின்னவன் அம்மியாக்கு சின்னவன் காலமே கன பொம்பளே பஸ் காசுலான்னு நான் தம்பி ஏறாவாளிதான் அதை நான் பதிவம் தான் கடிதம் பண்ணி கொடுப்போம் தான் வந்தேன் 35 ரூபா அப்ப நீங்க இப்படி ஆர்ப்பாட்டம் மட்டும் தெரிஞ்சிருந்தா என்ன செய்திருப்பீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் மந்திரி மாதிரி கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க தானே அவையோட கலைப்போம் தான் வந்துடுறான் இது ஒன்றும் அப்படி நடக்க என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப நான் என்ன நினைக்கிறேன் நான் வீட்டுக்கு தான் போக போறேன் அதை உங்களோட கூட்டி கொண்டு வந்து ஏமாத்திட்டு நம்ம ஏண்டா அப்படி ஒன்றும் யோசிக்கிறியா வேற வேற யாக்க சொன்னவன் இல்ல சும்மா அம்மா என்ன கூட்டத்துக்கு தான் கூட்டிக்கொண்டு தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏமாற்றமா கோபம் பெரிய இல்லையா ஏமாத்திட்டாங்க கோவம் தான் கதை கேடா அவர்களோட கதை கேடா அப்படியே போட்டு